Assalamu alaikum warahmatullahi wabarakatuh. 7 Islamic lessons to handle disrespect. அதாவது இஸ்லாமில் கூறப்படுகின்ற 7 பாடங்களை நம்மை யாராவது அவமதிக்கின்றார்கள் என்றால் அதற்கு ஏற்ற பாடங்கள் 7 வகையான பாடங்களை இஸ்லாம் கற்பிக்கின்ற பாடங்களை இந்த பயானில் நாம் பார்க்க உள்ளோம். இது பிரேவ் தீன் என்ற யூடியூப் சேனலில் பதிவு செய்துள்ளார்கள். மனிதர்கள் தன்னுடைய வாழ்க்கையில் பிற மனிதர்களுடன் பழகும் பொழுது அவர்களுக்கு ஏற்படுகின்ற அவமரியாதை, அதாவது ஒருவருக்கு உதவி செய்தாலோ அல்லது சாதாரண நிலைமையில் இருக்கும்போது, அதாவது நம் சொந்தக்காரர்கள் நம்மை அவமதிக்கும் பொழுது அல்லது நம்முடைய நண்பர்கள் அல்லது நமக்கு தெரியாத மனிதர்கள் நம்மை அவமதிக்கின்ற பொழுது நாம் கோபப்படக்கூடாது. நாம் அமைதியாக இருக்க வேண்டும். இஸ்லாத்தில் மனிதர்கள் தன்னை உணர்ந்து தான் யார் என்று உணர்ந்தவர்கள் அதிகமாக கோபப்பட மாட்டார்கள். அதாவது ஒருவர் அவமதிக்கிறார் என்றால் அதனை எப்படி கையாள வேண்டும், எப்படி அதனை சரி செய்ய வேண்டும் என்கின்ற அதனை பற்றி இப்பொழுது நாம் பார்க்க உள்ளோம். அதாவது 7 வழிமுறைகளை இஸ்லாம் கற்பிக்கின்றது. எப்படி ஒரு மனிதன் நம்மை அவமதிக்கும் பொழுது அந்த மனிதனை நாம் எதிர்கொள்வது என்பதை பற்றி இஸ்லாத்தில் 7 வகையான வழிமுறைகள் இருக்கின்றது. அதனை பின்பற்றி நாம் நம்முடைய வாழ்க்கையில் பின்பற்ற வேண்டும். அதாவது ஒரு மனிதர் அறியாமையில் இருக்கின்ற பொழுது நம்மை பற்றி தவறாக பேசும் பொழுது அல்லது தவறாக கமெண்ட் அடிக்கும் பொழுது, நம்மை பற்றி ஏதாவது ஒரு மனிதன் நம்மை தவறாக பேசும் பொழுது அந்த மனிதரிடம் நாம் அமைதி காக்க வேண்டும். அதாவது குர்ஆனில் சூராவில் வருகின்றது. குர்ஆனில் அல்லாஹ் கூறுகின்றான், ஒரு மனிதனுக்கு ஒரு அவமரியாதை ஏற்படும் போது அவர் அமைதியை காக்க வேண்டும். அதாவது ஒருவர் அறியாமையில் பேசுகின்ற வார்த்தைகளை கண்டுகொள்ளாமல் இருக்க வேண்டும். நாம் ஒரு மனிதன் மற்ற மனிதனை அவமதிக்கும் பொழுது நாம் அதிலிருந்து நாம் பாதுகாப்பு பெற வேண்டும். அதுதான் முதலாவதாக கூறப்படுகின்ற வழிமுறைகள். 7 வழிமுறைகள் இஸ்லாத்தில் கூறப்படுகின்றது. அதில் முதலாவதாக மற்றவர் நம்மை பற்றி தவறாக பேசும் பொழுது அல்லது தவறாக ஏதாவது நம்முடைய செயல்கள் அல்லது நம்முடைய தோற்றத்தை பற்றியோ அல்லது நம்முடைய பண்புகளை பற்றி யாராவது தவறாக சித்தரிக்கும் பொழுது, தவறாக பேசும் பொழுது அதனை விட்டு நாம் பாதுகாப்பு தேட வேண்டும். அதாவது அந்த மனிதன் அறியாமையில் பேசுகின்றார், அந்த மனிதரிடம் நாம் பாதுகாப்பு தேட வேண்டும். அதுதான் முதலாவதாக கூறப்படுகின்றது. அல்லாஹ் குர்ஆனில் சூரா அல் ஃபுர்கானில் கூறுகின்றான், அல்லாஹ்விற்கு மிக பிடித்த மனிதர் யார் என்றால் இந்த பூமியில் மிக அமைதியாகவும் மிக அழகாகவும் நடந்து கொள்கின்றவர். அதாவது தன்னை பற்றி யாராவது தவறாக அல்லது கேவலமாக பேசினால் அவரை அவமதிக்கும்படியான வார்த்தைகளை விட்டால் அவரை அவர் நல்ல விதத்தில் அவர் அவருக்கு பதிலளிப்பார் அல்லது அமைதியாக இருக்க வேண்டும். அதாவது அவருடன் சண்டை போடாமல் இருப்பவர் தான் அல்லாஹ் அந்த மனிதரை விரும்புகின்றான் என்று அல்லாஹ் அந்த சூறாவில் குறிப்பிடுகின்றான். அதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் கூறுகின்றார்கள், யார் அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய இறுதி நாளையும் நம்புகின்றார்களோ அவர்கள் ஒருவர் அவரை பற்றி தவறாக பேசுகின்ற ஒரு மனிதர் அல்லது அவரை பற்றி இழிவாக யாராவது பேசுகின்றார் என்றால் அவரிடம் அவர் அமைதியை காக்கட்டும் அல்லது அவரிடம் நல்ல விதமாக பேசட்டும் என்று கூறுகின்றார்கள். அந்த மனிதரிடம் அமைதியாக இருக்க வேண்டும் அல்லது அவரிடம் நாம் நல்லதையே பேசுங்கள் என்று அவருக்கு நாம் கூற வேண்டும். அதன் பிறகும் மறுபடியும் அவர் நம்மை பற்றி தவறாக மறுபடியும் அவர் கமெண்ட் அடிக்கிறார்கள் அல்லது நம்மை பற்றி பேசுகின்றார்கள் என்றால் அந்த இடத்தை விட்டு நாம் நகர்ந்து விட வேண்டும். அதாவது அந்த இடத்தை விட்டு நாம் சென்று விட வேண்டும். அவருக்கு நாம் ஒரு தடவை கூற வேண்டும், இதை போன்று பேசாதீர்கள், நல்லதே பேசுங்கள் என்று நாம் கூற வேண்டும். அதற்கு நாம் கூறுகின்றவற்றை அவர் காதில் வாங்கவில்லை என்றால் அந்த இடத்தை விட்டு நாம் செல்ல வேண்டும். அதாவது இப்போ ரோட்டில் போயிட்டுருக்கோம், இப்போ ஏதாவது ஒரு வண்டி நம்மளை இடிச்சிடுறாங்க. பைக்கில் இடிச்சிட்டாங்கன்னா நம்ம அவங்கள்ட்ட சண்டை போடாமல் அமைதியாக போயிட்டு அவங்கள்ட்ட போய் என்ன பிரச்சனையோ அந்த பிரச்சனைக்கு தீர்வுகளை காண்கின்றவர் தான் அல்லாஹ்வுக்கு பிடித்தவங்க. அதை விட்டு அந்த மனிதன் போய் சென்று எப்படி நீ என் வண்டியை இடிச்ச, எதனால் இடிச்ச சொல்லிட்டு அவன்கிட்ட போய் சண்டை போட்டுன்னு இருக்கிறவன் ஒரு நல்ல பண்புடையவன் கிடையாது. இதில் என்ன புரிஞ்சிக்க வேண்டியதுன்னா, நம்ம எந்த இடத்திலும் நம்ம இருக்கும் பொழுது ஒருத்தர் நம்ம அதாவது
அசிங்கமாகவோ அல்லது கேவலமாகவோ பேசுகிறார்கள் என்றால் அவருக்கு நாம் மறுபடியும் நம்முடைய கோபத்தை வந்து நாம் காமிக்கக்கூடாது. நம்முடைய கோபத்தை கட்டுப்படுத்த வேண்டும். இந்த இடத்தில் நமக்கு கோபம் வருகின்ற இந்த கோபத்தை நாம் கட்டுப்படுத்துவது தான் நமக்கு சிறந்தது. அதற்காக தான் இந்த முதல் வழிமுறை. இரண்டாவது வழிமுறை என்னவென்றால், இஸ்லாத்தில் நமக்கு கற்பிக்கின்ற பாடம் என்னவென்றால், இரண்டாவதாக நாம் நம்மை வந்து கவனிக்க வேண்டும். நம்முடைய செயல்கள் எப்படி இருக்கின்றது, நாம் என்ன பேசுகின்றோம், மற்றவர்களிடம் நாம் எப்படி நடந்து கொள்கின்றோம், நாம் சரியாக இருக்கின்றோமா என்பதை பற்றி நாம் கவனிக்க வேண்டும். அதாவது ஒரு கண்ணாடி முன்னாடி சென்று நாம் பார்த்து நம்முடைய செயல்கள் எப்படி இருக்கின்றது என்பதை அப்படி கூட எடுத்துக்கலாம். இல்லை என்றால் நம்முடைய செயல்கள், அதாவது நாம் பேசுகின்ற வார்த்தைகள் பிறர் மனதை புண்படுத்துகின்றதா என்று நாம் கவனிக்க வேண்டும். அதாவது இது வந்து நம்ம வந்து நடைமுறையில் நாம் பார்க்கும்பொழுது, ஒரு வண்டி, அதாவது சேம் அதே தான், ஆக்சிடென்ட் நடக்குது, வண்டி ஆக்சிடென்ட் ஆகும்போது இல்லை ஏதாவது இடிச்சிடுறோம் போய்ட்டு, அந்த நேரத்தில் வந்து நம்ம மேலே தப்பு இருக்குதா இல்லை அவங்க மேலே தப்பு இருக்குதான்னு பார்க்கணும். இப்போது இல்லைனா நம்ம வந்து கணவன் மனைவிக்கு உள்ளே நடக்கின்ற சண்டைகள், சச்சரவுகள், பிரச்சனைகள் இதெல்லாம் வந்து நம்ம வந்து நாம் வந்து மனைவியிடம் எப்படி பேசுகின்றோம் என்பதை நாம் கவனிக்க வேண்டும். அதுதான், அதாவது நம்முடைய செயல்கள் எப்படி இருக்கின்றது, நம்முடைய வார்த்தைகள் எப்படி இருக்கின்றது, நம்முடைய செயல்கள் எப்படி இருக்கின்றது என்று நாம் கவனிக்க வேண்டும். நாம் சரியாக இருந்தால் பிறர் நம்மை வந்து தவறாகவோ கேலியாகவோ பேச மாட்டார்கள் நம்முடைய செயல்களை பற்றி. ஆகவே நாம் வந்து நம்முடைய முன்னேற்றத்தை நாம் கவனிக்க வேண்டும். நம்மை நாமே வந்து கவனிக்க வேண்டும். நம்மிடம் தவறுகளை வைத்துக்கொண்டு பிறரை வந்து நாம் தவறு கூறுவது வந்து சரியானதல்ல. அது வந்து இஸ்லாத்தில் வந்து இஸ்லாத்தில் கூறப்படவில்லை. அல்லாஹ்விற்கும் அது பிடித்தமான செயல் கிடையாது. ஆகவே இதனை வந்து நாம் கவனிக்க வேண்டும். நாம் எப்படி இருக்கின்றோம், நாம் எப்படி பேசுகின்றோம், நாம் பிறரிடத்தில் எப்படி நடந்து கொள்கின்றோம் என்பதை பற்றி நாம் கவனிக்க வேண்டும். அதாவது ஒருவர் வந்து நம்மை அவமதிக்கிறார்கள் என்றால், அந்த அவமதிப்பு வந்து, அதாவது நம்ம வந்து ஒரு ஏளனமாக தவறாக பேசுகின்றார்கள்னா, நம்ம வந்து எதுக்காக பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம யோசித்து பார்க்கணும். அதாவது நம்ம செய்கிறது கரெக்டாக இல்லை அவங்க செய்கிறது கரெக்டாக என்று நாம் யோசிக்க வேண்டும். அதாவது இதுதான் வந்து 2வது பாடமாக பயானில் கூறியுள்ளார்கள். இது வந்து 2வது பாடமாக இருக்கின்றது. ஒருவர் வந்து, அதாவது வந்து 3வது பாடமாக என்ன கூறுகின்றார்கள் என்றால், நமக்கு கோபம் வருகின்றது என்றால், நமக்கு கோபம் வரும்பொழுது நாம் வந்து உது செய்ய வேண்டும். அதாவது தொழுவதற்கு முன்னதாக நாம் செய்கின்ற, அதாவது நம் முகத்தை கழுவதும் கை கால்களை கழுவதும் என்பதுதான் உது. அதாவது ஒருவருக்கு கோபம் வருகிறது என்றால் நாம் சென்று நம்முடைய முகத்தில் தண்ணீரை போட வேண்டும், அல்லது நம் கை கால்களை எல்லாம் கழுவ வேண்டும், உது செய்ய வேண்டும். இது மாதிரி செய்யும்பொழுது நம்முடைய கோபம் தணிகின்றது. அதாவது ஒரு நெருப்பை அணைப்பதற்கு தண்ணீர் ஊற்றுவதை போன்று நாம் கோபப்படும் பொழுது நாம் என்ன செய்கின்றோம், நம்மை அறியாமல் நம்மை சுற்றி இருக்கின்ற எதையும் நாம் கவனிக்காமல் நம்முடைய கோபம் நம்மை அடக்கிவிடும். அந்த கோபத்தை வந்து நாம் தணிப்பதற்கு என்ன நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன கூறுகிறார்கள் என்றால், நாம் உட்கார்ந்து கொள்ள வேண்டும், அல்லது படுத்துக்கொள்ள வேண்டும், அல்லது நாம் இருக்கின்ற நிலைமையிலிருந்து நாம் நம்முடைய நிலைமையை மாற்றிக்கொள்ள வேண்டும். அதாவது உட்கார வேண்டும், அல்லது படுக்கையில் படுத்துக்கொள்ள வேண்டும், அல்லது நாம் வந்து உது செய்ய வேண்டும். நம் முகத்தில் வந்து தண்ணீரை ஊற்றும் பொழுது அந்த கோபமானது தணிந்து நம்முடைய அந்த கோபம் வந்து குறைந்துவிடும். ஆகவே இது வந்து 3வது பாடமாக கூறப்படுகின்றது, 3வது வழிமுறையாக கூறப்படுகின்றது. ஒருவர் நம்மை அவமதிக்கும் பொழுது, அதாவது நம்முடைய கோபத்தை வந்து நாம் கட்டுப்படுத்த வேண்டும். நாம் வந்து கோபப்படக்கூடாது. நாம் வந்து அதிகமாக யோசிக்கும் பொழுது, நாம் வந்து எதையாவது பற்றி யோசிக்கும் பொழுது நமக்கு வந்து கோபம் வரும். அதாவது நம்முடைய செயல்களை பற்றியோ அல்லது பின்காலத்தில் நாம் செய்த தவறுகளை பற்றி எண்ணி நாம் வந்து யோசிப்பது, அல்லது யாரையாவது பற்றி அவர் இப்படி செய்துவிட்டார், அப்படி செய்திருக்கிறார் என்பதை பற்றி நாம் மனதிற்குள் நினைத்து நாம் யோசித்து கொண்டு இருப்பது. இது வந்து, அதாவது ஒரு கணவன் மனைவியாக இருந்தாலும் சரி, அல்லது தாய் தந்தை பிள்ளைகள் என்று எடுத்துக்கொள்ளலாம். ஆகவே இப்படி வந்து நாம் வந்து பிறரை பற்றி தவறாக நினைத்து கொண்டு அவரை ஏதாவது ஒரு விஷயத்தை வந்து அதிகமாக நினைக்கும் பொழுது நம்மை அறியாமலேயே நாம் வந்து நம்முடைய நினைவை விட்டு சென்று விடுவோம். அதாவது நம்முடைய கண்ட்ரோல் வந்து நமக்கு இருக்காது, செல்ஃப் கண்ட்ரோல் இருக்காது. அப்போது வந்து நம்ம கோபம் வரும். அதாவது ஏதாவது எடுத்து உடைப்போம். அதாவது நம்ம வந்து அதிகமாக ஏதாவது யோசிக்கும்போது வந்து யாரையாவது பற்றி நம்ம வந்து யோசிக்கும்பொழுது வந்து நமக்கு கோபம் வரும். அந்த கோபத்தை வந்து எதாவது எடுத்து உடச்சிருவோம். அப்போ என்ன பண்ணுவோம்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகின்றார்கள், இந்த நிலைமையில் வந்து ஒருவர் வந்து அந்த கோபத்தை கட்டுப்படுத்துவதற்கு ஒன்று உட்கார்ந்து கொள்ள வேண்டும், அல்லது படுத்து கொள்ள வேண்டும், அல்லது அவர் வந்து ஒரு
2 கிளாஸில் தண்ணி இருக்குது. 2 கிளாஸ்லேயும் வந்து ஒரு கிளாஸில் வந்து அழுக்கு அதிகமாக இருக்குது, இன்னொரு கிளாஸில் வந்து அழுக்கு கம்மியாக இருக்குது. நம்ம வந்து அந்த அந்த நம்ம அதிகமாக ஏதாவது யோசிக்கும் பொழுது அந்த யோசனைகளை வந்து நம்ம தவிர்ப்பதற்காக நாம் வந்து அமைதியாக இருக்க வேண்டும். நம்ம வந்து அமைதியாகவும் அப்படியே உட்கார்ந்து கொள்ள வேண்டும். அப்படியே நம்ம எதையும் யோசிக்காமல் நம்முடைய மனதை நாம் கட்டுப்படுத்தி நாம் உட்கார்ந்து கொண்டு இருக்க வேண்டும். அப்படி இருக்கும்போது நம்முடைய அந்த யோசனைகள் வந்து நமக்கு அதிகமாக வராது. அதிகமாக வராமல் இருக்கும் பொழுது நமக்கு வந்து கோபமும் கட்டுப்படுத்த முடியும், கோபத்தையும் கட்டுப்படுத்த முடியும். ஆகவே வந்து ஒருவர் வந்து எதாவது யோசிக்கிறோம், நம்ம எதாவது யோசிக்கிறோன்னா அதிகமாக ஏதாவது யோசித்து நம்முடைய மனசை நாம் வந்து சிந்தனையை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியலன்னா அப்போ வந்து நம்ம வந்து அமைதியாக இருந்தால் நம்ம அந்த சிந்தனையை கண்ட்ரோல் பண்ண முடியும். ஆனால் வந்து நம்முடைய அந்த சிந்தனைகள் வந்து நம்ம மொத்தமாக வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது. அதனால் வந்து நம்மளால் எவ்வளோ முடியுதோ அதனை வந்து நாம் கட்டுப்படுத்தி நாம் வந்து வேறு ஏதாவது செயல்களை செய்தோ அல்லது நாம் உட்கார்ந்து கொண்டோ அல்லது படுத்து கொண்டு இருந்தால் நமக்கு அந்த சிந்தனைகள் வராமல் இருக்கும். ஆகவே இதனை தான் 4வது பாடமாக கூறுகின்றார்கள். அதாவது வந்து ஒருவருக்கு வந்து நன்றியுடன் இருப்பது. 5வதாக என்ன கூறுகிறார்கள் என்றால் ஒருவருக்கு நன்றி கடனாக இருப்பது, அதாவது நன்றியுடன் இருப்பது. ஒரு நண்பன் வந்து நமக்கு உதவி செய்கின்றான், அதாவது பண உதவியாகவோ அல்லது வேறு ஏதாவது விஷயத்தில் உதவி செய்கின்றான். அப்பொழுது வந்து அந்த நண்பனை நாம் வந்து அவமதிக்காமல் அந்த நண்பருக்கு வந்து நாம் நன்றியுடன் இருக்க வேண்டும். அதாவது நன்றியுடன் என்றால் அவர் அந்த பணத்தை நமக்கு கொடுக்கின்றார்கள் என்றால் நாம் வந்து அந்த பணத்தை நாம் முடிந்த அளவுக்கு நாம் நம்முடைய கஷ்டத்தில் அவர் உதவுகின்றார். அப்பொழுது வந்து அவருக்கு ஒரு அதாவது நாம் வந்து அந்த பணத்தை திருப்பி கொடுத்தாவதோ அல்லது வேறு ஏதாவது ஒரு வழியிலோ அவருக்கு நாம் நன்றியுடையவர்களாக இருக்க வேண்டும். அதாவது ஒரு உறவினர்கள் இருக்கின்றார்கள், அதாவது நம்முடைய சொந்தக்காரர்கள் இருக்கின்றார்கள். நமக்கு வந்து பக்கத்து சொந்தக்காரங்கள்லாம் பக்கத்து வீட்டுக்காரங்க இருக்காங்கன்னா நமக்கு வந்து ஏதாவது உண்பதற்கு உணவு கொடுக்கின்றார்கள். அப்பொழுது வந்து நாம் அந்த உணவை வாங்கி உண்டு கொள்கின்றோம். ஆனால் மறுபடியும் வந்து நம்முடைய வீட்டில் நாம் செய்கின்ற அந்த உணவை வந்து அவர்களுக்கும் சாப்பிடுவதற்காக கொடுக்க வேண்டும். இது ஒரு நன்றியாக இருக்கின்றது. அதாவது ஒரு சில பேர் இருக்கிறார்கள், ஒருவர் வந்து வாங்கி சாப்பிட்டுப்பாங்க, அதாவது மற்றவர்கள்ட்ட வாங்கி கொடுக்கின்ற உணவை வந்து வாங்கி உண்டு கொள்வார்கள். அல்லது யாராவது நமக்கு வந்து நாம் கஷ்டத்தில் இருக்கும்போது நம்ம வந்து பணத்தை கேட்கும்போது அந்த பணத்தை வாங்கி கொண்டு அவருக்கு திருப்பி தராமல் இருக்கின்றவர்களும் இருக்கின்றார்கள். இதை போன்று நாம் இருக்கக்கூடாது. அதாவது வந்து ஒருவர் நமக்கு உதவி செய்கின்றார்கள் என்றால் அவருக்கு அந்த உதவிக்காக நாம் வந்து பணத்தை கொடுத்து நமக்கு உதவி செய்கிறார்கள் என்றால் அந்த பணத்தை நாம் திருப்பி கொடுத்து விட வேண்டும். அதாவது நம்ம ஒரு 5 பேர் நண்பர்கள் ஒரு ஹோட்டலுக்கு போகிறோம், இப்போ சாப்பிடுவதற்காக போகிறோம். அப்பொழுது வந்து 5 பேரும் உட்கார்ந்து சாப்பிடுகின்றோம். அப்பொழுது வந்து நாம் வந்து அதாவது 4 பேர் எல்லாருமே வந்து இப்போது ஒருத்தர் வந்து எல்லாருக்குமே வந்து வாங்கி தரதுக்காக, அதாவது அவர் வந்து பில் கட்டும் பொழுது அந்த மனிதர் வந்து எல்லாருக்கும் வந்து அந்த நன்றியுடன் நான் செய்கிறேன், நான் கட்டிடுறேன் காசு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து நாம் வந்து அந்த நேரத்தில் வந்து நாம் வந்து சரி கட்டிடு அப்படின்னு சொல்லிவிட வந்து, அதாவது அந்த ஒரு நண்பருக்கு எடுத்துக்காட்டு, அதாவது நமக்கு அறியாமல் இருப்பார், யாருமே தெரியாமல் இருப்பார். அப்பொழுது வந்து அந்த மனிதர் வந்து காசை நான் கட்டிவிடுகின்றேன் என்று கூறும்பொழுது அந்த இடத்தில் நாம் வந்து அவருக்கு இல்லை பரவாயில்லை நான் தந்து விடுகின்றேன் என்று நாம் கூற வேண்டும். அப்படி கூறாமல் அந்த மனிதர் வந்து நமக்காக பணத்தை கொடுக்கின்றார், நம்ம சாப்பிடுவதற்கு அவர் வந்து காசை கட்டுறான் என்று நம்ம வந்து சரி கட்டிட்டு போட்டோம், நம்ம காசு மிச்சமாகிடுச்சு அப்படின்னு சொல்லி யோசிக்கிறது வந்து இது வந்து அல்லாஹ்வுக்கு பிடித்தமான செயல் கிடையாது. அதாவது ஒருவர் வந்து நம்முடைய நண்பராக இருக்கிறார்கள் என்றால் அந்த நண்பருக்கும் வந்து நாம் நன்றியுடன் இருக்க வேண்டும். யாருனே தெரியாத ஒருத்தவர் வந்து நமக்கு உதவி செய்யும் பொழுது அவருக்கு வந்து நாம் அதிகமாக நன்றியுடன் இருக்க வேண்டும். அப்படி இல்லாமல் சரி போட்டோம், யாருனே தெரியல, அவன் காசு கொடுக்குறான், நமக்கு சரியாக போச்சு, நம்ம எதுக்கு அவன் கொடுக்கணும் காசு அப்படின்னு சொல்லிட்டு போகிறோம். இந்த உலகத்தில் நிறைய பேர் இருக்காங்க. அது மாதிரி வந்து நம்ம இருக்கக்கூடாது. அதாவது இதுதான் வந்து 5வதாக கூறுகின்றார்கள். ஒருவன் வந்து மற்றவனுக்கு நன்றியுடன் இருக்க வேண்டும். 6வதாக நாம் கற்றுக்கொள்கின்ற பாடம் என்னவென்றால் தவக்குல்னா நாம் வந்து அல்லாஹ்வின் மீது, அதாவது இறைவன் மீது நாம் வந்து வைக்கின்ற நம்பிக்கை மற்றும் இறைவன் நமக்கு கற்பித்து கொடுக்கின்ற நல்ல விஷயங்களின் மீது நாம் வைக்கின்ற நம்பிக்கை. அதாவது அல்லாஹ் வந்து சூரா தௌபாவில் கூறுகின்றான், அதாவது ஒருவன் அல்லாஹ்வுடைய நாட்டத்தின் மீதும் அல்லாஹ் வந்து நம்மை சோதிக்கின்றான். நம்முடைய வாழ்க்கையில் நடக்கின்ற அனைத்து விஷயங்களும், அதாவது ஒரு கெட்ட விஷயமாக இருந்தாலும் சரி நல்ல விஷயமாக இருந்தாலும் சரி அது அல்லாஹ்வின் பாலிருந்து தான் வருகின்றது. அல்லாஹ் தான் நம்மை சோதிக்கின்றான். அல்லாஹ் வந்து அல்லாஹ் நம்முடைய பாதுகாவலன், அல்லாஹ் வந்து நமக்கு வந்து உதவி செய்வான் என்ற அந்த நம்பிக்கையை வந்து நாம் வைப்பது தான் தவக்குல். இந்த உலகத்தை படைத்தவன் அவன்தான். இந்த பூமியில் இருக்கின்ற அனைத்து
ஜீவராசிகளையும் படைத்தவன் அந்த இறைவன், அவன் ஒரு இறைவன் தான் என்று நாம் நம்பிக்கை வைக்க வேண்டும். அதாவது நாம் வந்து நம்மை வந்து ஒருத்தவர் அவமதிக்கிறார்கள் அல்லது நமக்கு கஷ்டத்தை தருகின்றார்கள், நமக்கு வந்து வாழ்க்கையில் கஷ்டம் இருக்கின்றது என்பதற்காக நாம் வந்து யோசித்து கொண்டு அல்லது நாம் நம்முடைய மனதை கஷ்டப்படுத்தி கொண்டு இருந்து வாழ்வது அல்லாஹ் வந்து பிடிக்காது. நம்ம வந்து எந்த நிலைமையிலும் எந்த கஷ்டம் இருந்தாலும் அல்லாஹ்விற்கு நன்றி கூறி அல்லாஹ்வை நம்பி நாம் வந்து வாழ வேண்டும். நாம் வந்து மற்றவர்களுக்கு கஷ்டத்தை கொடுக்கக்கூடாது, மற்றவர்களை வந்து நாம் துன்புறுத்தக்கூடாது. 7வதாக நாம் கற்றுக்கொள்வது வந்து மன்னித்து விடுவது. அதாவது பிறரை மன்னித்து விடுவது அல்லது நாம் செய்கின்ற தவறுகளை நாம் அல்லாஹ்விடம் மன்னிப்பு கேட்பது அப்படியும் எடுத்துக்கொள்ளலாம், அல்லது பிறரை நாம் மன்னித்து விடுவது அப்படியும் எடுத்துக்கொள்ளலாம். அதாவது ஒருவருடைய வாழ்க்கையில் அவருக்கு ஏற்படுகின்ற கஷ்டங்கள், அதாவது ஒருவர் வந்து ஒருவருக்கு கஷ்டத்தை கொடுக்கிறார் அல்லது பிரச்சனை செய்கின்றார், அவருக்கு கஷ்டத்தை கொடுக்கிறார்னா அவர் வந்து அந்த மனிதரை வந்து அவர் வந்து செய்கின்ற தவறுகளை வந்து நாம் வந்து மன்னித்து விட வேண்டும். அதாவது நாம் வந்து விட்டுவிட வேண்டும். அதாவது அவருக்கு வந்து நாம் அவரை பழிவாங்க வேண்டும் அல்லது அவரை பழிவாங்க வேண்டும் என்று நாம் வந்து பழிவாங்குவதற்காக நாம் வந்து முயற்சி செய்யக்கூடாது. அதாவது வந்து இஸ்லாத்தில் வந்து எந்த பிரச்சனையாக இருந்தாலும் வந்து தீர்வுகளை தான் காண வேண்டும் என்று இஸ்லாம் கற்பிக்கின்றது. அதனை விட்டுவிட்டு அவருடன் சென்று சண்டை போடுவது, பிரச்சனையை மேன்மேலும் அதிகமாக்குவது என்பது இஸ்லாத்தில் வந்து நாம் கற்றுக் கொடுக்காது இஸ்லாம். அதாவது நமக்கு யாராவது வந்து ஒரு தீங்கினை செய்கின்றார்கள், நமக்கு ஏதாவது தவறுகளை இழைக்கிறார்கள் என்றால் அந்த மனிதரை வந்து நாம் மன்னித்துக் கொள்ள வேண்டும். அதாவது நம்முடைய சொந்தக்காரங்க அல்லது நம்முடைய நண்பர்கள் நமக்கு வந்து ஏதாவது பணம் நாம் கொடுத்திருப்போம், யாருக்காவது உதவி செய்திருப்போம், அவர் வந்து நமக்கு அந்த பணத்தை தரவில்லை என்றால் அதற்காக அவரை வந்து நாம் கடிந்து கொள்ளக்கூடாது. அவரிடம் சென்று நாம் சண்டை போட்டு கொண்டு இருக்கக்கூடாது. அதனை விட்டுவிட்டு நாம் வந்து அவருக்கு நாம் கூறலாம், ஒரு தடவை கூறலாம், 2 தடவை கூறலாம். பிறகு நாம் வந்து அதனை வந்து பிரச்சனையை அதிகப்படுத்தக்கூடாது. அல்லாஹ்விடம் அவருக்கு மன்னிப்பு கேட்க வேண்டும். அதே போன்று நாம் செய்கின்ற தவறுகளையும் அல்லாஹ்விடம் நாம் கூறி அதனை வந்து நாம் மன்னிப்பு கேட்க வேண்டும். பாவ மன்னிப்பு, நாம் செய்கின்ற பாவங்களை அல்லது இதை சூரா அல் இம்ரானில் அல்லாஹ் வந்து இந்த சூரா அல் இம்ரான் வசனம் 34 கூறுகின்றான். அதாவது தன்னுடைய சகோதரரிடம் 3 நாளைக்கு மேல் வந்து ஒருவர் வந்து பேசாமல் இருப்பது வந்து இஸ்லாத்தில் அனுமதிக்கப்படவில்லை. அதாவது தன்னுடைய சகோதரர் வந்து சகோதரருடன் சண்டை போட்டுவிட்டு 3 நாளைக்கு மேலே வந்து பேசாமல் இருக்கக்கூடாது. அதாவது அவருடன் சென்று நாம் வந்து சமாதானப்படுத்த வேண்டும். சமாதானம் செய்வது வந்து இஸ்லாம் வந்து கற்பிக்கின்றது. அதனை விட்டுவிட்டு அவருடன் 3 நாளைக்கு மேலே அவருடன் பேசாமல் எந்த ஒரு காரணமும் இல்லாமல் எதுவும் இல்லாமல் வந்து பேசாமல் இருப்பது வந்து இஸ்லாத்தில் அனுமதிக்கப்படவில்லை. அதாவது ஒருவர் வந்து பாவ மன்னிப்பை கேட்பது அல்லது பிறரை மன்னித்து விடுவது தான் 7வது பாடமாக கூறப்படுகின்றது. ஆக இந்த 7 பாடங்களையும் யார் ஒருவர் கடைபிடிக்கின்றாரோ அவருக்கு வந்து அல்லாஹ் வந்து எந்த ஒரு அவமதிப்பையும் அல்லது அவருக்கு எந்த ஒரு பிரச்சனைகளையும் யார் மூலமாகவும் யார் வழியாகவும் அல்லாஹ் வந்து அந்த மனிதர் வந்து நிம்மதியாகவும் சந்தோஷமாக வாழ்வார். அவருக்கு வந்து சாந்தி சமாதானம் வந்து அல்லாஹ் வந்து சமாதானத்தை அல்லாஹ் வந்து வழங்குவான். அந்த மனிதருக்கு வந்து அல்லாஹ் வந்து நல்ல ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்கு அல்லாஹ் வந்து உதவி செய்வான். நாம் வந்து ஒருவரை மன்னித்து விடுவதால் நம்முடைய மனதில் இருக்கின்ற அந்த பாரம் வந்து இறங்கி விடுகின்றது. அதாவது அதை பற்றியே நாம் யோசிக்காமல் அந்த ஒரு பாரத்தை நாம் நம்முடைய மனதிலிருந்து இறக்கி வைப்பதை போன்று நாம் உணர்வோம். ஆகவே வந்து இஸ்லாத்தில் வந்து பாவ மன்னிப்பு என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயமாக கருதப்படுகின்றது. ஆகவே இதனை வந்து ஒருவர் கடைபிடிக்க வேண்டும். Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuhu, brothers and sisters. Dealing with disrespect. It's something we all go through, and it's not easy. But what if I told you that Islam has a solution to this problem? Our Prophet Muhammad sallallahu alaihi wasallam said, "The strong man is not the good wrestler. The strong man is only the one who controls himself when he is angry." Sahih Bukhari. Think about this for a moment. True strength isn't about overpowering others. It's about mastering yourself, especially when faced with disrespect. So, in this video, I will tell you 7 practical principles to help you approach disrespect with calmness. As always, I challenge you to stay strong and watch this video until the very end. Do not be weak. Number 1. Protect yourself from ignorance. In the Quran, Allah guides us through moments of disrespect in Surah Al-Furqan. وَعِبَادُ الرَّحْمَنِ الَّذِينَ يَمْشُونَ عَلَى الْأَرْضِ هَوْنًا وَإِذَا خَاطَبَهُمُ الْجَاهِلُونَ قَالُوا سَلَامًا. Which is translated as,
And the servants of the Most Merciful are those who walk upon the earth easily, and when the ignorant addresses them harshly, they say words of peace. Now, let's break this down with a real-life example. Imagine someone makes a disrespectful comment about you, your character, or your abilities. In that moment of hurt, you must remember the advice of Allah and the words of the Nabi sallallahu alaihi wasallam, who said, "He who believes in Allah and the last day must either speak good or remain silent." Riyadh al-Salihin 1511. Instead of reacting impulsively and losing your dignity by dropping to their level, speak words of peace and good. And if you cannot do that, then simply tell them firmly to speak good or remain silent. And if you can't do that, then remain silent or leave. Understand this. This person's insulting words and behavior are about their own bad upbringing, their bad mindset, and their even worse manners. The one without manners has little to no iman. Their bad manners towards you are actually a reflection and proof of their own low quality. It is not a measure of your true value. It is the superior one who can respond in a better way. So remember, the best way is to respond with words of peace. If angry, then don't speak. Say, "A'udhu billahi minash shaitanir rajim." Then sit down, lie down, or if you don't feel safe or calm, simply leave. Not every situation needs to be addressed right then. Only when you respect yourself and maintain your composure will you show true strength. Number 2, self-reflection. In Islam, self-reflection is something that our Prophet Muhammad sallallahu alaihi wasallam encouraged us to engage in. He said, "Take account of yourselves before you are taken to account." Tirmidhi. Now, imagine a person makes a disrespectful comment about your choices or actions. Instead of immediately reacting, take a moment to self-reflect. Ask yourself if there's any truth in his or her words. Did you unintentionally do or say something wrong? You must ask yourself these questions before you act. Take time to reflect in a safe place when you're calm and thinking clearly. In Islam, the practice of self-reflection is the way to personal growth. By objectively analyzing the event and your role in it, you gain clarity. The goal is not to blame yourself unnecessarily, but rather to look at your situation in alignment with Islam. So, when faced with disrespect, remember to think on your actions. If you want to surround yourself with Muslims that also seek self-improvement, join our Discord server with over 900 members, growing each day. Link in the description below. Number 3, when angry, make wudu. Anger is a strong feeling. It is like a burning fire. Anything that gets close to it gets affected by it, and it spreads quickly to everything in its surroundings, taking everything along with it. This is why our Prophet ﷺ encouraged us Muslims to make wudu when you lose control after someone disrespects you. Why? Because what is able to put out fire? Water, right? So next time you become fueled with anger, go and make wudu with cold water and see for yourself how it decreases your anger. Number 4, when overthinking, stay still and silent. I want you to take a look at this image of 2 glasses of water. Both of them contain dirt, yet one of them appears clearer than the other. Why is that? Because you gain peace when you stay still and silent. When you constantly overthink, your mind and heart thinks about things that are out of your control. And this only clouds your ability to make good choices. Our Prophet Muhammad ﷺ said, "If one of you becomes angry while standing, let him sit down. If the anger leaves him, good. Otherwise, let him lie down." Abu Dawood. This hadith beautifully shows how important it is to stay still and silent when you are frustrated. By taking that moment to pause, you regain control over your reactions. Now, do not misunderstand. I am not telling you to suppress your feelings. No one can control what feelings come, but we can choose what we do with them. I am asking you to be aware of your feelings, to think about them, to understand them and why they're there, and to maintain control over them, channeling them safely and wisely. Number 5, gratitude. The Prophet Muhammad ﷺ taught us, "He who does not thank the people is not thankful to Allah." Imam Ahmad. Imagine you have helped your friend with something, and that friend suddenly dismisses your efforts. How would you feel? Maybe you would feel unworthy, hurt, upset. Some people do not merit repeated help and are actually quite harmful to us. True friends will appreciate our efforts and will help us as well
But everyone can make mistakes occasionally, and your friends will too. Remember the Prophet ﷺ's journey to spread Islam. This is a prime example of why we should be thankful and kind, even if our kindness is ignored. This is because your actions are for the sake of Allah, and your reward comes from Allah. Only when we make our intention for Allah will we be free from the disappointment of the people around us. If this is hard to accept, it is because you are actually doing these actions for the sake of recognition of the people. This means your intention is not sincere. If people do not thank you for your efforts, remember that Allah is pleased with it regardless, as long as your intention is for Him and Him alone. It is also important to be grateful for your life, even if you're trapped with a thankless relative or family and feel unappreciated. Remember that Allah sees you and appreciates you, and your reward is even greater because of the difficulty you face. Remember all the good that you have, and know that there is certainly someone else in another part of the world that would be happy to trade you for your problems, because their life is so much worse. With this in mind, you can feel grateful for the decree of Allah in your life. Increase in Iman. Increase your blessings from Allah, and become a good example for those around you. Number 6. Tawakkul. In the Quran, we are reminded that Allah is the ultimate controller of all things, all situations, all destinies. This trust in Allah and Him alone is called tawakkul. Allah is interpreted to have said in Surah At-Tawbah, قل لن يصيبنا إلا ما كتب الله لنا هو مولانا وعلى الله فليتوكل المؤمنون. Say, nothing will befall us except what Allah has decreed for us. He is our protector. Let the believers then put all their trust in Allah. People can say and act in different ways. That is un-Islamic. But if you let it affect your emotions and actions, suddenly you will see yourself falling into their trap. So trust that Allah's plan is way bigger than any small-minded incident of disrespect. And know that this difficulty is a test of your character, your heart, your submission to Allah, and your trust in His Sharia and His Messenger sallallahu alaihi wasallam. Number 7. Forgiveness. In Islam, forgiveness is like a superpower. It brings peace to your heart. The Quran teaches us about forgiveness in Surah Al-Imran, verse 134, that Allah loves those who pardon others. Imagine a friend or family member saying something hurtful to you. We all have experienced this at some point. Now, instead of holding on to that pain, you can choose to forgive. The Prophet Muhammad ﷺ said, "It is not lawful for a Muslim to stop talking to his brother for more than 3 days." Sahih Bukhari. However, do remember that this isn't the case of the one who is not doing injustice to you and who is not harming you in your religion. Forgiveness is not saying what happened is okay. It's saying, I won't let this hurt me anymore. And it's taking your reward from Allah. It's like freeing yourself from a heavy load on your back. By forgiving, you can let go of the anger and the resentment, making room for growth and contentment. However, do not let that person back into a position where they can hurt you again or be close to you, unless they have sincerely apologized and reformed their ways. Islam does not tell us to be punching bags for others. Rather, we should be wise, we should understand what's happening, and we should be realistic as well. Know this, Allah will see your actions and reward you immensely for that. So choose to forgive and watch your heart become lighter. If you want to increase your knowledge, join